இது வந்து தஞ்சாவூரில் புனிதா மேடம் அப்படின்னு உங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். நரச நாயகிபுரம் அப்படின்னு ஒரு பகுதியில் போட்டிருக்கோம். மொத்தம் வந்து 3 கிலோவாட் இங்கே போட்டிருக்கோம். அதில் 3 கிலோவாட்டுக்கு வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு ரூ. 2,00,000 லோன் கிடச்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் தொகை தான் அவங்க கையிலேருந்து போட்டாங்க. அந்தளவுக்கு இப்போ வந்து உங்களுக்கு நிதி வசதி அதிகமாகவே கிடைக்குது. இங்கே வந்து பாருங்கள், சிமெண்ட்டு ஷீட்டு தான் போட்டிருக்காங்க. அந்த சிமெண்ட்டு ஷீட்டில் நம்ம சோலார் போடணும் அப்படிங்கும்போது அது உடஞ்சி போயிடும். அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் அதுக்கு வேறு மாதிரி அதை டிசைன் பண்ணி அந்த சிமெண்ட்டு ஷீட்டை பாதிக்காமல், அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி, ஸ்ட்ரக்சரும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி அடிஷ்னலாக ஸ்ட்ரக்சர் போட்டு பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ வந்து அவங்க சர்வசாதாரணமாக அவங்க சோலார் பேனலை மெயின்டைன் பண்ண முடியும். சோலார் பேனலும் நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரில் உட்காந்துரும். அந்த பேனலுக்கு கீழேயே அந்த 3 கிலோவாட்டு ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, இன்வெர்ட்ரு எல்லாமே வச்சு கொடுத்துட்டோம். இதில் மழை தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. சாரெல்லாம் அடிக்காது. அதே நேரத்தில் காற்றோட்டத்துக்கும் எந்த விதமான குறைவும் இல்லாமல் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஆன்கிரிட் சோலார் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா, அதோட கவர், அந்த பாடி கவர் தான் அதோட ஹீட் சிங்க்கு. தனியாக ஹீட் சிங்க்கு கிடையாது. அதனால் மின்சார உற்பத்தி ஆகும்போது பகல் நேரங்களில் அதிகமான வெப்பம் அதில் உருவாகும். அதுக்குள்ளே ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது. இது வந்து அந்த ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நல்ல காற்றோட்டமான ஒரு பகுதியில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஏணிப்படிக்கு அடியில், அப்புறம் இந்த தண்ணி தொட்டிக்கு அடியில், அது மாதிரிலாம் பல இடங்களில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இது மாதிரி நல்ல காற்றோட்டமான ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ஏசி டிஸ்ட்ரிபியூஷனோடு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி இம்மீடியட்டாக நீங்கள் அந்த பிரேக்கரை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட முடியும். இது மாதிரி வைக்கும்போதே உங்களுக்கு எமர்ஜென்சியே வராது. ஏன்னா நல்ல காற்றோட்டமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்துக்கிடும். ஓவர் ஹீட் ஆன உடனேயே ஓவர் ஹீட்டு அப்படின்னு ஒரு சிம்பிள் வந்து எரர் காய்ச்சி ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். அந்த பிளாக்கு இதில் சேஃப்டியெல்லாம் இருக்குது. நம்ம இங்கே சோலார் பேனலில் ப்ரொடக்ஷன் எல்லாமே கொண்டாந்துட்டு கீழே இருந்து ஏசி வயர் மட்டும் மேலே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நெட் மீட்டரும் மாற்றியாச்சு. இவங்களுக்கு இப்போ ப்ரொடக்ஷனும் இருக்குது, சப்சிடியும் கிடச்சிருச்சு. ரூ. 2,00,000 ஃபினான்ஸில் நம்ம பண்ணி கொடுத்தோம் பேங்க்கில். அதில் ஒரு 20 நாளுக்குள்ளேயே சப்சிடி 78,000 வந்துருச்சு. இப்போ அவங்க வங்கியில் செலுத்த வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா 1,22,000 மட்டும்தான் அவங்க வங்கியில் செலுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ மாதம் கரண்ட்டு பில்லு 4,000 வந்திருக்குன்னா, அது 2,000 2,000 பிரித்து ஒரு 5 வருஷத்துக்கோ 7 வருஷத்துக்கோ அவங்க ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சுலபமாக அந்த கடன் அடைஞ்சு போயிடும். அதே மாதிரி அவங்களுக்கு கரண்ட்டு பில்லும் இனிமேல் வரப்போகிறதே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் மின்சார கட்டணம் உயர்ந்தால் கூட இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்க போகிறதில்ல. நம்ம தினமும் இவங்களுக்கு 3 கிலோவாட் போட்டிருக்கிறதுனால ஒரு 15 யூனிட்டு கட்டாயம் உற்பத்தி ஆகிடும். இந்த 15 யூனிட் உற்பத்தி ஆகும்போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, மழை காலங்களில் உற்பத்தி ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு கட்டுப்பாடு உண்டு. அன்னன்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுற யூனிட்டை அன்றைக்கே நீங்கள் யூஸ் பண்ணிடணும். அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேட்ரி தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டு, ஒரு சின்ன கட்டுப்பாடு அதில் இருக்குது. ஆனால் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பில்லு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க தான் வரும். மழைங்கிறது 60 நாளும் மழை பெய்ய போகிறது கிடையாது. 60 நாளும் மேகமாக இருக்கிறது போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் 60 நாளுக்கு ஒருக்க பில்லு பார்க்கும்போது இந்த செப்டம்பர், அக்டோபர் அதிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய குளிர்கால மாதங்களில் வெயில் கால மாதங்களை ஒப்பிடும்போது ஒரு 20% 30% தான் கம்மியாக இருக்கும். அந்த காலங்களில் நம்மளுடைய பயன்பாடும் கம்மியாக இருக்குது. ஏன்னா வெயில் காலங்களில் ஏசி, ஃபேனு இதெல்லாம் அதிகமான நேரம் நம்ம போடுறோம். குளிர்காலங்களில் இந்த ஃபேனு, ஏசி இதெல்லாம் நம்ம ரொம்ப கம்மி பண்ணிடுறோம். இந்த ரூம் கூலிங், லைட்டிங்னு 2 விதமாக தான் நம்முடைய மின்சார பயன்பாட்டை பிரிக்கிறாங்க. இதில் இந்த ரூம் கூலிங் தான் அதிகமாக, அதில் ஃபேனு, ஏசி தான் அதிகமாக இருக்கும். அது நம்ம பயன்பாடு குளிர்காலத்தில் குறையிறதுனால எப்பயுமே நமக்கு பில்லு வரப்போகிறதே கிடையாது. வெயில் காலத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால அதிகமாக பில்லை நம்மளால் கட்ட முடியும். குளிர்காலத்தில் ஒரு 20லேருந்து 30% குறைஞ்சி உற்பத்தி ஆனாலும் நம்முடைய பயன்பாடும் 50%க்கு மேலே குறைஞ்சிரும். அதனால் குளிர்காலமானாலும் வெயில் காலமானாலும் ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மின்சார அந்த நுகர்வு இருக்காது. மின்சார கட்டணமே வராது.
இப்போ நீங்க கட்டப் போறது வந்து நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு அந்த டான்ஜெட்கோ விதிச்சிருக்கிற 1 கிலோவாட்டுக்கு ரூ. 87 அப்படிங்கிற அந்த நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் தான் நீங்க கட்டுவீங்க. 3 கிலோவாட் வந்துச்சுன்னா ரூ. 275லேருந்து ரூ. 300க்குள்ள நீங்க கட்டுறீங்க. இந்த தொகை மட்டும் தான் இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இது பயன்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் போட்டா உண்மையிலேயே வேலை செய்யுமா அப்படின்னு. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில ரொம்ப ஆர்வத்தோட சோலார் போடணும்னு நினச்சிட்டு வந்தவங்க, இந்த ஆஃப் கிரிட் சோலார் பேனலு, பேட்டரி எல்லாம் போட்டு பெருத்த ஏமாற்றத்துக்கு உள்ளாயிட்டாங்க. அதனால எந்த பயனுமே இருக்காது. இப்பயும் சில பேரு அந்த பேட்டரி, அந்த யுபிஎஸ்ஸு, அந்த சோலார் பேனல் இத வச்சுட்டு சோலார் போடணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் இல்லாத இடங்களுக்கு மட்டும் தான் அது செட் ஆகும். கரண்ட் இருக்கிற இடங்களுக்கு, இது மாரி வீடுகளுக்கு நீங்க அந்த மாரி சோலார் சிஸ்டம் போடாதீங்க. இப்ப இருக்கிற ஆன் கிரிட் சிஸ்டம் 100க்கு 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இது போட்டீங்கன்னா பில்லு கட்ட வேண்டாம்.